ட்விஸ்டட் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு சாப்பாடை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி. பிரியாணி நல்லதா கெட்டதா? ஸோ பிரியாணி செய்யறதுல என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு? இது கல்லீரலை பாதிக்குமா? ஈவன் லிவர் கேன்சர் வரைக்கும் இது பாதிக்குமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஹெல்த்தியா எப்படி பிரியாணி சாப்பிட்றது அதையும் நம்ம கடைசியா பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லாஸ்ட் 5 இயர்ஸா ஃபுட் டெலிவரி ஆப்ல அதிகமாக ஆர்டர் பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். ஸோ இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே சண்டேனா பிரியாணி இல்லாம அந்த நாளே முடிவடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பிரியாணி வேணும். ஸோ ஒரு காலகட்டத்துல எப்பவாவது சாப்பிட்ட இந்த உணவு வாரத்துல 2-3 தடவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு இருக்கு. அதுவும் இந்த பிரியாணி அப்படிங்கிறது அதுல நிறைய வெரைட்டிஸ், அதுல எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றோம், அதே மாதிரி அதுல என்னென்ன டெலிஷியஸான விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்கிறோம், இதை பொறுத்து அதனுடைய சுவையும் மாறுபடுது. ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? முதல்ல அதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டேஸ்டான ஒண்ணு. அதனால நமக்கு பசி அது தூண்டும். நல்லா நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரியாணில சேர்த்திருக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, அந்த பிரியாணியோட இலை, ஸோ இது எல்லாமே நல்ல செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம அதில் சேர்க்கக்கூடிய மட்டனோ இல்லை சிக்கனோ சேர்க்கும் பொழுது அதில் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கு. இது நல்லா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ப்ரோட்டீனாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் நமக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே பிரியாணியில் இருக்கு. ஏன்னா இந்த பிரியாணியை நம்ம அளவோட சாப்பிடும்போது இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே பிரியாணியை 2 பிளேட் 3 பிளேட் சாப்பிட்றோம். ரொம்ப ஈஸியா குழந்தைகள் கூட அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு பிரியாணியில இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரச்சனை என்னன்னா அது அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது, அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்றது. ஸோ இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய எண்ணெய் நமக்கு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி சில பேர் நெய் சேர்ப்பாங்க. இன்னும் கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இன்னும் சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுல சேர்த்திருப்பாங்க. முக்கியமா அஜினோமோட்டோலாம் சேர்க்கும் போது அதனுடைய கலோரி வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. அந்த கலோரி வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது அந்த உணவை சாப்பிட்ட உடனே நம்மளுடைய ரத்தத்துல அது குளுக்கோஸ் ஸ்பைக்கை அதிகப்படுத்துது. ஸோ குளுக்கோஸ் உடனடியாக ரத்தத்துல அதிகமாகுது அப்படின்னாலே நமக்கு இன்சுலினோட தேவை அதிகமா இருக்கும். ஸோ இன்சுலின் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுல இருந்து அதிகப்படியான குளுக்கோஸை உடனடியா கல்லீரல்ல ஓரளவுக்கும் அதே மாதிரி ஃபேட் செல்ஸ்லயும் போய் ஸ்டோர் பண்ணும். இதனாலதான் நம்ம ரிப்பீட்டடா பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதுவே சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம பிரியாணியை அளவுக்கு அதிகமா சாப்பிடும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் முக்கியமா சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறத பாக்குறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துல இது அதாவது நிறைய ஆர்மி பீப்புள்ஸ்க்கு இதை கொடுத்துருந்தாங்க. இது பெர்ஷியால இருந்து வந்த ஒரு உணவு. ஸோ ஆர்மியில நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இறைச்சியும் சரி அதே மாதிரி அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சமைச்சு கொடுத்தாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைச்சிது. ஸோ ஒரு ஆர்மியில இருந்து ஒரு சண்டை போடக்கூடிய நபர்களுக்கு கொடுத்த ஒரு உணவு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஏசி ஹாலில் உட்காந்துட்டு ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ பிரச்சனை என்னன்னா அதனுடைய ஹை கலோரி தான். ஸோ இந்த பிரியாணி அப்படிங்கிற வார்த்தையே ஃப்ரைட் பிஃபோர் குக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஸோ நல்லா அதை குக் பண்ணும் பொழுதே நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பிரியாணி அப்படிங்கிறதுனால தான் அது நமக்கு கலோரி வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா ஸோ பிரியாணியா அளவுக்கு அதிகமா சாப்பிட்றோம். 2வது வீட்டில் செஞ்ச பிரியாணி அது ஹெல்த்தியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ 3வது பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபுட்டு நிறைய சமயங்கள்ல இது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கா இருக்கும் பொழுது இது டைஜஸ்ட் ஆக்குறதுக்காக குடிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வீட்லயே அந்த மாதிரி வாங்கி நம்ம பாட்டில்ல வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்ட பிறகு குடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் இஷ்யூ அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு அப்புறமா சாப்பிடக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான். ஸோ இது அதிகப்படியான கலோரிஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த ஆல்ரெடி செரிமானத்துக்காக நம்ம அதில் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா உடனடியாக அதை செரிமானம் பண்ணி நம்மளுடைய ரத்தத்தில் சுகரை ஸ்பைக் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல திருப்பி ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குது. இந்த மாதிரியான நிலைகளால தான் நமக்கு பிளட் சுகர் ஸ்பைக்ஸ்
வந்து அதிகமாகுது. ஸோ பிரியாணி சாப்பிட்டோன்னே நாம கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனடியா வந்து பிளட் சுகரை வந்து அதிகப்படுத்துது. இந்த மாதிரி அதிகப்படுத்தக்கூடிய இந்த பிளட் சுகர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்சுலின் வந்து சுரந்து ஓரளவுக்கு கிளைகோஜனாக நம்மளுடைய கல்லீரல்ல வந்து சேமித்து வைக்குது. அதிகப்படியான அந்த ஃபேட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கல்லீரல் சுத்தி வந்து படியுது, நம்மளுடைய உள் உறுப்புகளை சுத்தி வந்து படியுது. ஸோ நாளடைவுல இது வந்து ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டாக்குது. ஸோ ஒரு வாரத்துல 2-3 தடவை வந்து நீங்க பிரியாணி வந்து அளவுக்கு அதிகமா வந்து நீங்க சாப்பிடுறீங்க, அதாவது ஒரு பிளேட்டை விட அளவுக்கு அதிகமா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட சர்க்கரை வியாதியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது 3rd ஸ்டேஜுக்கு போகுது. அது வந்து லிவர் கேன்சரா கூட வந்து உங்களுக்கு மாறலாம். ஸோ அதனால பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டேஸ்டான ஃபுட்டு. அதுல வந்து நல்ல ஸ்பைசஸ்லாம் வந்து இருக்கு. நிறைய வந்து மட்டன் சிக்கன்லாம் போடும்போது புரோட்டீன் இன்டேக் நல்லா இருக்கும். நீங்க வந்து ஆக்டிவான ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வாரத்துல ஒரு முறை வந்து பிரியாணி வந்து எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 1500 கலோரிஸ் வந்து இருக்கு. ஒரு நாளைக்கே நமக்கு வந்து 2000 கலோரிஸ் தான் வந்து தேவை. ஸோ ஒருவேளை நம்ம ஒரு பிளேட் வந்து பிரியாணி வந்து எடுத்துக்கும் பொழுது, அதாவது ஒரு மத்தியான நேரத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே ஒரு நாளையில 3/4 நம்மளுடைய அந்த எனர்ஜி கன்சப்ஷன் வந்து நமக்கு நிறைவடைஞ்சிருது. ஸோ மற்ற நேரங்களில் நம்ம அளவுக்கு குறைவா வந்து நம்ம ஒரு சாலட் இல்ல வந்து ஏதாவது வந்து நம்ம ஒரு லிக்விடான ட்ரிங்க்ஸோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கு, உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றளவு அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டருக்கும் அதிகமா வந்து இருக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும். பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 90 சென்டிமீட்டருக்கும் அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், மிட் நைட் பிரியாணி அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து இந்த மிட் நைட் பிரியாணி தான் வந்து இன்னைக்கு பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. மிட் நைட்ல நம்ம சாப்பிடும்போது நமக்கு செரிமான சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும், நம்ம சாப்பிட்ட உடனே தூங்க போயிடுறோம். இந்த காரணத்தினால நமக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்டைஜஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரொம்ப சீக்கிரமா நமக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நீங்க பிரியாணி அப்படிங்கிறது வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருந்தாலும் மதிய நேரத்துல இல்லைன்னா வந்து ஈவினிங் டைம்ல சாப்பிட்றது நல்லது. மிட் நைட்ல சாப்பிட்றத அவாய்ட் பண்றது நம்ம வந்து நல்லது. ஸோ அதே மாதிரி இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது இதையும் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா நீங்க அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை ஃபேட்டி லிவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாதத்துல ஒரு முறை பிரியாணி சாப்பிட்டா போதும், அடிக்கடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடாதீங்க. வீட்டுல செஞ்ச பிரியாணியா இருந்தாலும் அடிக்கடி வந்து அதை செஞ்சு அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ மற்றபடி எப்பவாவது ஒரு வாட்டி நம்ம பிரியாணி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் பிரியாணி வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரியாணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ பிரியாணி அப்படிங்கிறது ஒரு ஆர்மியில எந்த அளவுக்கு வேலை இருக்குமோ ஒரு சண்டை போடக்கூடிய நபர்களுக்காக உருவாக்கப்பட்ட உணவு. ஸோ இன்னைக்கு நம்ம ஏசி ஹாலில் உட்காந்து அதை சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஃபேட்டி லிவர்ல இருந்து லிவர் கேன்சர் வரைக்கும் அது முக்கியமான காரணமா இருக்கு. முக்கியமா உடல் பருமன், சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க இதை அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ மிட் நைட் பிரியாணியும் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இன்னைக்கு இந்த பிரியாணியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப ஈஸியா இன்னைக்கு பிரியாணி வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால உடல் பருமன் அதிகரிக்கிறதுல இருந்து ஃபேட்டி லிவர் வரைக்கும் அது காரணமா இருக்கிறதுனால அதை அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.